சொல்றாங்க சக்தி கிட்ட, எதை நினைச்சு வேலையை உங்களை கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி ட்ரிப் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாங்க. சக்தி எல்லாரும் சாப்பிட்டாங்க. தனியா உட்காந்து யோசிக்கிறாங்க. அண்ணனையும் அப்பாவையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டோமேன்னு நினைக்கிறாங்க. பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. செல்விக்கு தைரியம் சொல்றாங்க. எங்களை மீறி அந்த பிரகாஷால என்ன பண்ண முடியும்? வேலை மேல எனக்கு ஆரம்பத்துல கோவம் இருந்துச்சு. எப்ப உங்க அப்பா சொன்னாங்களோ அப்பையில இருந்து எனக்கு கோவம் போயிருச்சு வேலை மேல. அக்கா விஷயத்துல பிரகாஷ விரட்டுறதுக்கு வேலை ஒரு அவதாரமா வந்திருக்கான். விரும்பி கட்டிக்கல வேலைன்னு, ஆனா வேலை கெட்டவன் இல்லைன்னு நீ அன்னைக்கு சொன்ன இல்ல, அந்த மனநிலையில தான் இப்ப எல்லாரும் இருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சமத்தா படுத்து தூங்கு, எல்லாரும் இருக்கோம். கேள்வி சக்திக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் இங்கேயே அடிக்குது. ஐயோ, அக்கா வச்சுட்டு போயிருச்சா போனை? கழுவுறதுக்கு வேலை செல்போன்ல டார்ச் பிடிக்கிறாரு. சக்தி மேல தண்ணிய ஊத்தி விடுறாரு. இருக்கா வேலா, புடவையெல்லாம் நனைஞ்சிருச்சுல்ல, உன்னை அத்தான்னு வேற கூப்பிடணுமா? நீ தண்ணிய ஊத்தாத. சட்டைய கலட்டி புழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. போன் அடிக்குது. மாமா பேசுறேன், சொல்லுமா. கிட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா மாமா? குடுக்குறேம்மா. யாருன்னு சொல்லாம வேலை காதுல வச்சுட்டு போயிட்டான். பழைய விஷயம் திரும்பி கிளம்புதுக்கா. நீ இருந்த இடத்துல இப்ப நான்கா. எனக்கு பயமா இருக்கு, என்னன்னு சொல்லு. அக்கா, உன் மேரேஜ்ல என்ன செல்வி? ஃபீஸ் கட்டணும், லேட் ஆயிருச்சு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன்க்கா, போனை வச்சிடுறேன். என்ன ஆச்சு? செல்வி பேசுனது எனக்கு உறுத்தலாவே இருக்கு வேலா. யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரத்துல ஹெல்ப் கேட்க மாட்டா. சொல்ல வந்து ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. சொல்ல வந்த விஷயம் வேற என்னமோன்னு என் மனசுக்கு தோணுது. ஒருவேளை பண பிரச்சனையா? வாய்ப்பே இல்ல வேலா. காலேஜ் இல்லாட்டி வீட்டுக்கு வெளியே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ, எனக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்ல வந்ததை விட்டுட்டாலோ? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு போலாம், செல்வி கிட்ட பேசலாம், நல்லா இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதானே. முடியுமா வேலா? ஆனா ஃபாரின்லயா இருக்காங்க சக்தி? இங்கதானே இருக்காங்க, நான் இப்பவே கூட்டிட்டு போறேன், வா. சக்தி நின்னுட்ட, போலாமா வேண்டாமா? வீட்டுக்கு போகணும், நான் மாத்திரம் போறேன், நீ வர வேண்டாம். நீ என்ன தூக்கிட்டு வந்திருக்க, உன் மேல உள்ள மரியாதைய நீயே கெடுத்துக்கிட்ட. நானே போயிட்டு வரேன், நீ இங்க இரு. நீ தனியா போக வேண்டாம். எனக்கு செல்விய பத்தி தெரியணும். கேட்கல வேலா, அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது, போகணும்னு சொன்ன. நான் மாத்திரம் போனா வேணான்னு சொல்ற, நீயா போனா என்ன ஆகும் வேலா? சக்தி புருஷன்னு நான் எதுக்கு இருக்கேன்? ராத்திரி நேரத்துல உன்னை மாத்திரம் தனியா அனுப்ப முடியுமா உங்க வீட்டுக்கு? வந்தா செல்வி சொல்ல கூட தயங்குவா என்கிட்ட. நம்ம என்ன உலகமா குத்தமா பண்ணோம்? நமக்கு என்ன குழந்தையே பிறக்காதா? ஏதோ ஒரு ஆசையில நான் அப்படி சொல்லிட்டேன். எல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம், விடு சக்தி. நீ வீட்டுக்கு போகணும், ஆனா நான் வரக்கூடாது, அதானே உன் பிரச்சனை சக்தி. நான் வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு தெருமுனையில நிக்கிறேன், போதுமா சக்தி? உனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. கஷ்டமா தான் இருக்கு, இல்லாம எப்படி இருக்கும்? பரவாயில்ல, வா கிளம்பலாம். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? வந்த சக்தி நாளை பார்க்கலாம். இன்று ஏமனின் நாணயம் ரியால். நாளை சந்திப்போம்.